ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நம்ம சேனல்ல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு சின்ன சிச்சுவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருந்தனால என்னால வீடியோ போட முடியல. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அப்படிதான் நானும் நினைக்கிறேன். சோ இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நருட்டோ vs பென்டன். நான் இந்த வீடியோல கிளாசிக் நருட்டோ அண்ட் கிளாசிக் பென்டனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த ஒரு வீடியோ 50k வியூஸ் போச்சுன்னா அல்டிமேட் பென்டன் vs ஷிப்புடன் நருட்டோ போடுறேன். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது நருட்டோ. சோ நருட்டோக்கு பவரே வந்து பாத்தீங்கன்னா சாக்ரா தான். அந்த சாக்ரா வச்சு நருட்டோவால டிஃபரெண்டான ஜுட்ஸுலாம் செய்ய முடியும். சோ நருட்டோட்ட மல்டி சேடக்ளோன் ஜுட்ஸு, ரசிங்கன் அண்ட் மெயினா சமனிங் ஜுட்ஸுலாம் இருக்கு. அண்ட் ஃபைனலா குராமாவோட சாக்ரா. இத தாண்டி நருட்டோட்ட பவர்ஸ்லாம் இருக்க மாதிரி காட்டி இருந்திருக்க மாட்டாங்க. நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா எதையுமே யோசிச்சு செய்ய மாட்டான். எதை எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போறதுலயே இருப்பான். இத தாண்டி நருட்டோ கிட்ட வீக்னஸ்லாம் இருக்க மாதிரி காட்டி இருந்திருக்க மாட்டாங்க. சோ நம்ம நெக்ஸ்டா பென்டனை பார்ப்போம். கிளாசிக் பென்டன்ல இருக்க 10 ஏலியன்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். எக்ஸலரேட், 4 arms, diamond hit, upgrade, coast freak, heat blast, sting fly, grey matter, wildmat and finally ripjaw. So இதுல இருக்க ஒவ்வொரு ஏலியன்ஸையும் தனித்தனியா பாப்போம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற ஏலியன் எக்ஸலரைட். பென்டன்ல இருக்க ஃபாஸ்டஸ்ட் ஏலியன்னா அது எக்ஸலரைட் மட்டும் தான். இந்த ஒரு ஏலியன் நருட்டோவை டிஃபீட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சாரிங்கன் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸலரைட் எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் அழகா அதை பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட அட்டாக்ல இருந்தும் தப்பிக்க முடியும். பட் நருட்டோட்ட சாரிங்கன் இல்லாததால இந்த ஒரு ஏலியனை சமாளிக்க ரொம்பவே சிரமப்படுவான். ஆனா நருட்டோ நினைச்சா ரசிங்கனை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்லயே இந்த ஒரு ஏலியனோட சோலியை முடிச்சிட முடியும். பட் இந்த ஒரு அட்டாக்க நருட்டோ ஏலியன் கிட்ட போய் தான் பண்ண முடியும். பட் நருட்டோவால இந்த ஒரு ஏலியன் பக்கத்திலேயே போக முடியாதுன்றதுனால இந்த ஒரு ஏலியன் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனா நருட்டோ ஆயிரக்கணக்கான சேடக்குளோனை உருவாக்குனா வெறும் 5 செகண்ட்ல எக்ஸலரேட் அத்தனை பேரையும் காலி பண்ணிரும். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஏலியன் 4 arms. கிளாசிக் பென்டன்ல காமிச்ச ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏலியன்னா அது 4 arms மட்டும் தான். 4 armsக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா அந்த ஒரு சண்டை ரொம்ப நேரமா நடக்கும். ஏன்னா நருட்டோ அவனோட சேடக்குளோனை தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவான். சோ 4 arms ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதே சேடக்ளோனோட தான். என்னதான் ஒரு பஞ்சிலேயே ஒவ்வொரு சேடக்ளோனும் மறைஞ்சாலும் அங்க 1000 பேர் இருப்பானுங்க. அந்த 1000 பேர் போனாலும் நருட்டோ இன்னும் 1000 பேரை உருவாக்குவான். அப்பனா ப்ரோ எக்ஸலரேட்டுக்கிட்டே ஃபைட் பண்ணும்போது இன்னும் 1000 பேரை உருவாக்கி இருக்கலாமே நீங்க கேட்கலாம். 1000 பேரையே 5 செகண்ட்ல முடிக்கிற ஆளுக்கு இன்னொரு 1000 5 செகண்ட்ல முடிக்க முடியாதா என்ன? இன்ஃபேக்ட் நருட்டோ கன்சிமிட்ற நேரத்துல அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுட்டு நெக்ஸ்டா நருட்டோ கிட்ட போயிருக்க முடியும் அந்த ஒரு ஏலியனா. சோ அதனால நான் எக்ஸலரேட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதுவே 4 arms எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸலரேட்டுக்கு ஆயிரக்கணக்கான சேடக்ளோனோட சோலியை முடிக்கிறதுக்கு 5 செகண்ட் ஆச்சுன்னா 4 armsக்கு அரை மணி நேரம் ஆகும். இதுலயே நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிருக்கலாம். அதை நான் லாஸ்டா சொல்றேன். அது மட்டும் இல்லாம 4 arms கிட்ட நருட்டோ யூஸ் பண்ற ரசிங்கன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல வேலை செய்யாது. ஏன்னா அந்த அளவுக்கு 4 armsோட ஸ்கின் கியூரபிளா இருக்கு. அதுக்காண்டி ரசிங்கனை குறை சொல்லிடாதீங்க. நான் நருட்டோ யூஸ் பண்ற ரசிங்கன் மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா ஜிராயா ஒரு எபிசோட்ல நருட்டோ கிட்ட நீ யூஸ் பண்ற ரசிங்கன்றது பேசிக்கான ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. சோ அதை வச்சுதான் நான் சொன்னேன். சோ 4 armsக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா நருட்டோ ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னு லாஸ்ட்ல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஏலியன் டைமண்ட் ஹிட். கிளாசிக் பென்ல இருக்க பவர்ஃபுல்லான ஏலியன்ல இந்த ஒரு ஏலியனும் ஒண்ணு. டைமண்ட் ஹிட் நினைச்சா கொஞ்ச நேரத்திலேயே நருட்டோட சோலியை முடிச்சிட முடியும். நருட்டோட்ட என்னதான் ஆயிரக்கணக்கான சேடக்ளோன் இருந்தாலும் இந்த ஒரு ஏலியன் நினைச்சா 5 நிமிஷத்திலேயே அத்தனை பேரையும் டிஃபீட் பண்ண முடியும். எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். டைமண்ட் ஹிட் தன்னோட கையை தரையில வச்சு தரஃபுல்லா கிறிஸ்டலை பரப்பும் போது சேடக்ளோன் எல்லாமே டிஃபீட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம தரையில பரப்பின கிறிஸ்டலை வச்சு நருட்டோவை லாக் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் நருட்டோவால ஹேண்ட் சைன் கூட பண்ண முடியாது. சோ டைமண்ட் ஹிட்டுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா டைமண்ட் ஹிட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற ஏலியன் அப்கிரேட். அப்கிரேடால வந்து பாத்தீங்கன்னா வெறும் கையால சண்டை போட முடியாது. சோ அதுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் டூல் தேவை. சப்போஸ் ஒரு சின்ன எலக்ட்ரிக் டூல் கிடைச்சாலும் அதை ரொம்ப அட்வான்ஸான வெப்பனா மாத்த முடியும். அதை வச்சு நருட்டோ டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். சோ அப்கிரேடுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா அப்கிரேட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நருட்டோவோட எந்த ஒரு ஜுட்ஸுவும் அப்கிரேட் கிட்ட வேலை செய்யாது. இன்ஃபேக்ட் ரசிங்கன் கூட. சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஏலியன் கோஸ்ட் ஃப்ரீ. சோ இந்த ஒரு ஏலியன் கிட்ட மொத்தமே 2 பவர் தான் இருக்கு. ஒன்னு எதுல வேணாலும் பூந்து போக முடியும், இன்னொன்னு யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நருட்டோட அட்டாக்ல இருந்து இந்த ஒரு ஏலியனால தப்பிக்க முடியும். அதுவே நருட்டோவை கண்ட்ரோல் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நருட்டோவோட உடம்புக்குள்ள குராமா இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட தியரி படி கோஸ்ட் ஃப்ரீக் நருட்டோவோட உடம்புக்குள்ள போச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது குராமாவை தான் மீட் பண்ணும். சோ அந்த ஒரு நேரத்துல 2 பேத்துக்கு பேச்சுவார்த்தை கூட நடக்கலாம். சோ கோஸ்ட் ஃப்ரீக்கால நருட்டோவோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னோட தியரி படி நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். சோ இந்த 2 பேத்துக்கு ஃபைட் வச்சா நருட்டோ
ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற ஏலியன் ஹீட் பிளாஸ்ட். சோ ஹீட் பிளாஸ்டுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா ஹீட் பிளாஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபயரை வச்சு ஷேடோ க்ளோனை அழிக்கும் போது நருட்டோவை சேர்த்து பொசிக்கிற முடியும். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஏலியன் ஸ்டிங் ஃப்ளை. இந்த ஒரு ஏலியனுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசா பவர்ஸ் எல்லாம் இல்ல. சோ இதுகிட்ட இருக்க பவர்ஸை வச்சு நருட்டோவை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுவே நருட்டோ ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்டிங் ஃப்ளைக்கும் நருட்டோக்கும் சண்டை வச்சா இந்த ஒரு சண்டை ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும். சோ நான் நருட்டோ டிஃபீட் பண்ணிடுவான்னு சொன்னது ஸ்டிங் ஃப்ளையே கிடையாது. ஃபுல்லா பாருங்க, லாஸ்ட்ல சொல்றேன். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஏலியன் கிரே மேட்டர். சோ இந்த ஒரு ஏலியனை மட்டும் பென்டன் எடுத்துட்டானா பென்டன் தோக்குறதை யாராலையும் தடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் வீக்கான ஏலியன்னா அது கிரே மேட்டர் தான். ஸ்ட்ரென்த்ல மட்டும் தாங்க வீக், நாலேஜுக்குலாம் பஞ்சமே இல்ல. பட் இந்த ஒரு சண்டையில கிரே மேட்டர் நாலேஜ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில கிரே மேட்டர் ஓடுறத தான் நம்மளால வேடிக்கை பார்க்க முடியும். சோ இந்த ஒரு ஏலியனுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா கண்டிப்பா நருட்டோ தான் வின் பண்ணுவான். சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஏலியன் வைல்மட். சோ இந்த ஒரு ஏலியனை சமாளிக்க நருட்டோ ரொம்பவே சிரமப்படுவான். ஏன்னா இந்த ஒரு ஏலியன் எங்கிட்ட இருந்து வந்து அடிக்கனே சொல்ல முடியாது. ரசிகனை வச்சோ ஷேடோ க்ளோனை வச்சோ இந்த ஒரு ஏலியனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ள இந்த ஒரு ஏலியன் தப்பிச்சிரும். சோ வைல்மட்டுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா வைல்மட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஏலியன் ரிப்ஜாவ். சோ ரிப்ஜாவாலலாம் 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா தரையில அதால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. சோ எப்படியும் பென் இந்த ஒரு ஏலியனை எடுக்கவே மாட்டான். சோ அதனால நாமளும் இந்த கணக்குல எடுத்துக்க வேணாம். சோ பென்டன் கிளாசிக்ல இருக்க 10 ஏலியன்ஸையும் நாம பார்த்துட்டோம். சோ ஃபைனலா கிளாசிக் பென்டன்ல இருக்க 10 ஏலியனுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா கண்டிப்பா நருட்டோ தான் ஜெயிப்பான். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, ஸ்டார்டிங்ல நருட்டோ டிஃபீட் ஆகிருவான்னு சொல்லிட்டு இப்போ வந்து வின் பண்ணுவான்னு சொல்றீங்களே எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு வந்து நான் 2 ரீசன் சொல்லுவேங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா பென்னோட வீக்னஸ். சோ பென்னால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியும். சோ அதுக்கப்புறம் வாட்ச்ல சார்ஜ் காலியாகி ஏலியன் ஃபார்ம்ல இருந்து ஹியூமனா மாறிடுவான். நான் ஆரம்பத்துல 4 ஆர்ம்ஸ் ஃபைட்லயே சொல்லியிருப்பேன் 4 ஆர்ம்ஸ்க்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா நருட்டோ ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா 4 ஆர்ம்ஸ் விசஸ் நருட்டோன்ற ஃபைட் ரொம்ப நேரத்துக்கு நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பேன். சோ அதுக்குள்ளேயும் பென்டனோட வாட்ச்ல சார்ஜ் காலியாகி ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுவான். அதுக்கப்புறம் ஈஸியாவே நருட்டோ பென்னை டிஃபீட் பண்ணிடுவான். சோ இதத்தான் நான் 4 ஆர்ம்ஸ்க்கும் ஸ்டிங் ஃப்ளைக்கும் சொன்னேன். அண்ட் இன்னொரு ஏலியனுக்கும் சொல்லலாம், அதுதான் அப்கிரேட். என்னதான் அப்கிரேட் கிட்ட எந்த ஒரு ஜுட்ஸும் வேலை செய்யலைனாலும் அப்கிரேட் விசஸ் நருட்டோ ஃபைட்டும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும். சோ இந்த ஒரு ரீசன் மூலமா நருட்டோ பென்னை அசால்ட்டாவே டிஃபீட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ரீசனை சொல்லிட்டேன். செகண்ட் ரீசன் என்னன்னா, சப்போஸ் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நருட்டோவை கொல்ல போதுன்னு வச்சுப்போம். சோ அந்த ஒரு நேரத்துல குராமா வெளியே வந்துடும். டக்குன்னு தலைவன் மாஸ் என்ட்ரி கொடுப்பான். ஏன்னா நருட்டோ செத்துட்டானா குராமாவும் செத்துரும். அது குராமாவுக்கு நல்லாவே தெரியும். சோ குராமா 1 டெயில் 2 டெயில் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பென்னோட 10 ஏலியன்ஸையும் அசால்ட்டாவே டிஃபீட் பண்ணிரும். சோ அதுக்காண்டி பென்னு ஒண்ணு வெத்து வெட்டு கிடையாது. இந்த ஒரு 10 ஏலியன்ஸை தாண்டி அடுத்ததா ஆஸ்மத் ஒரு ஏலியனை ஆட் பண்ணுவாரு. அந்த ஒரு ஏலியன் என்னன்னு நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்ல, வைபிக் தான். சோ இந்த ஒரு ஏலியனையும் கிளாசிக்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பென்டன் கிளாசிக்ல இருக்க மோஸ்டஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன்னா அது இந்த ஒரு ஏலியன் தாங்க. இதுகிட்ட காஸ்மிக் பவர் வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உருவத்துக்கு ஏத்த ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. சோ நருட்டோ இப்போ பல்லாயிரக்கணக்கான ஷேடோ க்ளோனை உருவாக்கி இருந்தாலும் இந்த ஒரு ஏலியன் ஓங்கி தரைய பார்த்து ஒரு குத்து விட்டா போதும், அந்த வைப்ரேஷன்லயே அத்தனை ஷேடோ க்ளோனும் அழிஞ்சிரும். ஃபைனலா காலை தூக்கி ஒரு எறும்ப நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி எரிஞ்சிட முடியும் இந்த வைபிக்கால. சோ இந்த ஒரு நேரத்துல குராமா வெளியே வராதா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்ஃபேக்ட் நருட்டோ அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நருட்டோட உயிர் போயிடும். சோ அப்படி இருக்கும்போது குராமாவும் செத்துரும். இதுல முழுக்க முழுக்க கிளாசிக் நருட்டோ மட்டும் தான் சொல்றேன். நீங்க சிப்புடன் நருட்டோ பொருட்டோல இருக்க நருட்டோலாம் இதுல இழுக்க கூடாது. சோ கிளாசிக் நருட்டோவை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல ப்ரோ. இப்ப மத்த ஏலியன்ஸ் எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நருட்டோவை டிஃபீட் பண்ணாதான் நீங்க கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸலரைட்டை எடுத்துக்கலாம். எக்ஸலரைட் நருட்டோ உடனே டிஃபீட் பண்ணிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் அதால காயத்தை தான் ஏற்படுத்த முடியும். சோ நருட்டோட உயிர் இருக்க வரைக்கும் குராமாவோட உயிர் இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி சொன்ன 10 ஏலியன்ஸும் நருட்டோக்கு முதல்ல காயத்தை ஏற்படுத்துமே தவிர ஃபர்ஸ்டே கொல்லாது. சோ அப்படி காயத்தை ஏற்படுத்தும் போதே அதிகமான காயம் வர வர குராமாவே வெளியில வந்து, ஏன்னா இதுக்கு மேல இவனை விட்டா இவனும் செத்துருவான் நாமளும் செத்துருவான் அப்படின்றது குராமாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒய்பி கூட சண்டை போடும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நருட்டோ செத்துருவான். சோ ஃபைனலா கிளாசிக் பென்டனுக்கும் கிளாசிக் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா பென் தாங்க ஜெயிப்பான். சோ வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம். டாடா பை பை.